இரண்டாவதா என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள். தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக போர் கொடியை தூக்கி இருக்கக்கூடிய ஆயத்துல்லா குமைனியின் தலைமையிலே இருக்கக்கூடிய ஈரானிய நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த போர்க்களத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நேர்வழி பெற்ற கூட்டமா என்றெல்லாம் ஒரு சிலர் இதனையொட்டி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். கருப்பு கொடி ஏந்தி வந்தால் அந்த கூட்டம் நேர்வழி பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, கிழக்கு உருவாகும் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த கருப்பு கொடி ஏந்தி வந்தவர்கள் குராசான் பகுதியிலிருந்து வருவார்கள், அவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் தான். அப்ப ஈரான் நாடுதான் அந்த கருப்பு கொடியை சுமந்தவர்கள், எனவே அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி கருப்பு கொடி ஏந்திய ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், மார்க்க ரீதியாகவே ஆதரவு தெரிவிக்கணும் என்ற மாதிரி ஒரு சிலர் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். இது மார்க்க ரீதியாக சரியா என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த கருப்பு கொடி ஏந்தக்கூடியவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க கருப்பு கொடி ஏந்தி வருவாங்க, அவங்கள இருப்பவர்கள் தான் நேர்மையான சிறந்த தலைவர்கள் என்ற கருத்தில் சில செய்திகள் வருகின்றன. ஆனால் அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான லஈஃபான நிலையில் உள்ள செய்திகளாக இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒரு செய்தி வருகிறது, இது அஹ்மதுல 21,353வது செய்தியாகும். இதா ராய்துமுர் ராயாத்தி சூத, நீங்கள் கருப்பு கொடி ஏந்தக்கூடிய ஒரு கூட்டத்தாரை வந்தால், கது ஜாத் மின் குராசான், குராசான் பகுதியிலிருந்து அவர்கள் வந்தால், ஃபஅதூஹா, அவர்களிடம் செல்லுங்கள், ஃபஇன்ன ஃபீஹா கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அவர்களுடன் தான் அல்லாவின் பிரதிநிதியான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தில் ஒரு செய்தி வருது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து இதை அபூ கிலாபா என்பவர் அறிவிக்கிறார். அபூ கிலாபா என்பவரிடமிருந்து அலி இப்னு ஸைத் என்பவர் அறிவிக்கிறார். அலி இப்னு ஸைத் என்பவரிடமிருந்து ஷரீக் என்பவர் அறிவிக்கிறார். இந்த மூன்று பேரும் குறையுள்ளவர்கள். குறிப்பாக இந்த ஷரீக் மட்டும் அலி பின் ஸைத் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பலவீனமானவர்களாக விமர்சனம் செய்யப்பட்டவர்கள். இந்த செய்தி சம்பந்தமாக ஷரீக் இப்னு அப்துல்லா என்பவரை பற்றி, அவர் ஒரு நல்லவராக இருந்தாலும் மோசமான நினைவாற்றல் உள்ளவர், எனவே இவர் பலவீனமானவர் என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தஹாபி அவர்களும் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல யாக்கூப் பின் ஷைபா அவர்களும் அபூ ஸுர்ஆ அவர்களும் இமாம் நஸாயி, ஹாக்கிம், தாரகுத்னி போன்றவர்களும் இவர் பலவீனமானவர் என்று மறுத்திருப்பதை தஹ்தீபு தஹ்தீப்ல பாகம் 4 பக்கம் 336வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்று இதனுடைய இன்னொரு அறிவிப்பாளரான அலி பின் ஸைத் பின் ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இவர் ஒரு சர்ச்சைக்குரியவராவார், இவர் பலவீனமானவர் என்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் தஹாபி அவர்கள், தாரகுத்னி அவர்கள், அஹ்மத் இப்னு அம்பல் அவர்கள், முஹம்மது இப்னு சஅத் அவர்கள், யஹ்யா இப்னு மஈன் அவர்கள், அபூ ஸுர்ஆ அவர்கள், அபூ ஹாத்திம் அவர்கள், இன்னும் பல பேர் இவருடைய நம்பகத்தன்மையை குறை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தஹ்தீபு தஹ்தீப்ல 7ஆம் பாகத்துல 324வது பக்கத்துல பார்க்கிறோம். அதே போன்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இதை அறிவிப்பதாக வரக்கூடிய அபூ கிலாபா என்று சொல்லக்கூடியவரும் ஒரு பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறார். இவர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நேரடியாக எதையும் செவியுற்றதில்லை என்று அறிஞர் இஜ்லி அவர்கள் குறை கூறியிருப்பதாக இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருது, இப்னு மாஜால 4074வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா தான் வருது. என்ன வருது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம தத்லு ராயாத்து சூது மின் கிபலல் மஸ்ரிகி, கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகள் தோன்றும், ஃபயக்துலூனகும் கத்லன் யம்யுக்தல்ஹு கௌமுன், எந்த கூட்டமும் உங்களிடம் சண்டையிடாத அளவுக்கு அவர்கள் உங்களிடம் சண்டையிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா சொல்றாங்க, ஃபைதா ரஐதுமுஹு, நீங்கள் அவர்களை கண்டால் ஃபபாயிஉஹு வலவ் ஹபவன் அலஸ்தல்ஜி, நீங்கள் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அந்த கூட்டத்தின் தலைவரிடம் உடன்படிக்கை செய்யுங்கள். ஃபஇன்னஹு ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தியு, அவர்தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மஹ்தியாக இருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தியிலும் அபூ கிலாபா என்பவர் இடம்பெறுகிறார். இந்த அபூ கிலாபா என்பவர் ஒரு ததிலை செய்யக்கூடிய, இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர் இந்த அறிவிப்புல தனக்கு முன்பதாக
அபு அஸ்மா அர் ரஹபி என்று சொல்லக்கூடிய ஒருவரிடமிருந்துதான் இந்த செய்தியை அவர் கேட்டதா சொல்றாரு. அபு அஸ்மர் ரஹபி என்று சொல்லக்கூடியவர் தான் சௌபான் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டதாக சொல்கிறார். ஆனா அபு கிலாபா என்பவர் இருட்டடிப்பு செய்யும் ஒருவராக, தத்லீஸ் செய்யும் ஒருவராக, விமர்சனத்துக்குள்ளான ஒருவராக இருப்பதனால அவர் அபு அஸ்மர் ரஹபி என்பவரிடமிருந்து அன் என்ற வார்த்தையை போட்டு சொன்னால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவரு நானாக நேரடியாக கேட்டேன் சமிஅத்து என்ற வார்த்தையை போட்டாதான் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விமர்சனம் உள்ள ஒரு அறிவிப்பாளருடைய செய்திகள் அங்கீகரிக்கப்படும் என்ற வகையிலையும் இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இதே போன்று பல கருத்துக்கள்ல செய்திகள் வருகிறது. முதல்ல அறிவிப்பாளர் வரிசை ரீதியாகவும் இது பலவீனம். அடுத்தது பாருங்க, இதுல என்ன வார்த்தை இடம்பெறுகிறது? அந்த கூட்டத்தில் தான் அல்லாவின் பிரதிநிதியான மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வருகிறது. இந்த அல்லாவின் பிரதிநிதி என்று ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துல சொல்லலாமா? அல்லாவின் பிரதிநிதியாக ஒருவன் இருப்பானா? இருக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு எப்படி பிரதிநிதி ஆவான்? பிரதிநிதி என்றால் ஹலீஃபா என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல, வைது கால ரப்புக்கலில் மலாயிகா, அல்லாஹ் வானவர்களுக்கு கூறுகிறார். என்ன கூறினான்? இன்னி ஜாயினும் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன். பூமியில ஹலீஃபா என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக பல பேர் மொழிபெயர்க்கிறார்கள். இது தப்பு. பூமியில அல்லாஹ்க்கு ஒரு ஹலீஃபாவா இருந்தா ஹலீஃபாட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒருவராக. அல்லாஹ்வின் பிரதிநிதி என்றா அல்லாஹ் இல்லாத போது அல்லாஹ்வுடைய வேலையை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதி என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய இடத்தை நிரப்பக்கூடியதாக மனிதர்கள்ல யாருக்காவது இருக்க முடியுமா? முடியாது. பூமியில அல்லாஹ் ஹலீஃபாவை ஏற்படுத்த போறான்டா, அரிசிலிருந்து அல்லாஹ் உலகத்தை இயக்குறான். அல்லாஹ் இப்ப பூமியில இல்ல, அதனால அல்லாஹ்வுடைய வேலையை அல்லாஹ் சார்பாக அல்லாஹ் இல்லாத இந்த பூமியில வந்து இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்துல இந்த ஹலீஃபா என்றதுக்கு மொழிபெயர்ப்பு மொழியாக்கம் செய்யலாமா? அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் இல்லாமல் போக மாட்டான். அல்லாஹ் எப்போதும் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாம போன நேரத்துல அல்லாஹ் எந்த இடத்துல அப்சென்ட் ஆகிறானோ அந்த இடத்துலதான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிக்கு வேலை செய்ய முடியும். அப்படித்தானே மனிதர்களுடைய பிரதிநிதிகள் வேலை செய்வார்கள். ஒரு மனிதன் ஒருவனை பிரதிநிதியாக ஆக்குவதாக இருந்தா அவர் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் அந்த வேலைக்கு தான் செல்ல முடியாததனால், தான் அந்த காரியத்தில் ஈடுபடாமல், தான் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய பிரதிநிதியை வைத்து வேலை செய்வார். அப்ப அல்லாஹ் இல்லாத இடத்துலதான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி வேலை செய்ய முடியும். அப்ப அல்லாஹ் இல்லாமல் போவானா? அல்லாஹ் காயிப் ஆகுவானா? அல்லாஹ் எப்சென்ட் ஆகுவானா? எப்சென்ட் ஆக மாட்டான். இங்க ஜாயிலும் கில்லர்லே ஹலீஃபா என்று சொன்னா வானவர்கள் அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னு பாருங்க. வானவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தான்னு பாருங்க. காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்பிகு திமா, அங்கே ரத்தம் ஓட்டக்கூடிய பூமியை குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களா பூமியிலே நீ ஏற்படுத்த போகிறாய் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்த போறதா சொல்றான். ஆனா வானவர்கள் ஹலீஃபா என்றால் என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள்? இன்னொருத்தருடைய ரத்தத்தை ஓட்டுவாங்க, இன்னொருத்தரை போய் குழப்பம் செய்வாங்க, இன்னொருத்தருக்கு மத்தியில குழப்பம் ஏற்படுத்துவாங்க என்று சொன்னால் ஹலீஃபா என்பது ஒருவர் அல்ல, பல்கி பெருகக்கூடியவர் என்ற கருத்துலதான் வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்ததுனால வானவர்கள் அந்த கருத்துல பதில் சொன்னாங்க. அப்ப ஹலீஃபா என்றால் அல்லாஹ்வின் பிரதிநிதி அல்ல. அல்லாஹ்வின் பிரதிநிதியாக யாரும் இருக்க முடியாது. ஹலீஃபா என்றால் வழித்தோன்றர்கள், ஒருவரிடமிருந்து ஒருவர் பல்கி பெருக்கக்கூடிய நிலையில் வழித்தோன்றல்களாக வரக்கூடியவர்கள் தான் ஹலீஃபா என்றதுக்கு பேர். அப்ப ஹலீஃபா என்ற சொல் வழித்தோன்றல் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய வழித்தோன்றலா ஒரு மனிதர் வர முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீஃபா என்று தனக்கு பிறகு வருபவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருத்துல சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅதி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும், நீங்கள் கட்டுப்படுவதிலும் செவித்தாழ்த்தி கேட்பதையும் நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன். வைன் அபுதுல் ஹபஷியுன், ஒரு கருப்பு நிறத்தின் அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஃபஇன்னஹு மை யஇஸ் மின்கும் யரா இக்திலாஃபன் கஸீரன், எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ பலவிதமான முரண்பாடுகளை காண்பீர்கள். வஇய்யாக்கும் வமுஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்னஹா லலாலா, அது எல்லாமே வழிகேடு. ஃபமன் அதுரக தாலிக மின்கும், எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் வழிகேடுகளை காண்கிறீர்களோ ஃபஅலைஹி பிசுன்னதி, அவர்களுக்கு என்னுடைய சுன்னா இருக்கிறது.
வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், அவர்களுக்கு எனக்கு பின்னால் நல்லாட்சி புரிகின்ற எனக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கலீஃபாக்களுடைய அந்த வழிமுறை, ஆட்சி செய்யும் வழிமுறையையும் நான் உங்களுக்கு வழிமுறையாக ஆக்கிக் கொள்கிறேன். வல்லு அலைஹா பின் நவாஜிதி, அவர்கள் தங்களுடைய கடைவாய்ப்பற்களால் அந்த சுன்னத்துகளை பேணிக் கொள்ளட்டும் என்று இருப்பின் சாரியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில 2600 வருது. ரசூல்லா சொன்ன ஹலீஃபா யாரு? தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய, தான் ஒரு ஆட்சியாளராகவும் நபியாகவும் இருக்கிறார். ரசூலுக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள். லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. அப்ப நபி இல்லாமல் குலஃபாவுர் ராஷிதீனல் மஹ்தியீன், யார் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்ற அந்த ஆட்சி இடம் இருக்குதே, அதை நபியுடைய இடத்தை நிரப்பக்கூடிய விதத்தில் ஆட்சியாளர்கள் வருவார்கள். அப்ப ஹலீஃபா என்று சொன்னா ஹலீஃபத்துல்லா என்று அர்த்தம் இல்லை, ஹலீஃபத்து லி ரசூலில்லா, அல்லாவின் தூதருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார் என்பதுதான் அர்த்தம். இதை அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் 56வது செய்தியாக அபு முலைகா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் கீழலி அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா ஹலீஃபத்தல்லாஹ், அல்லாவின் ஹலீஃபாவே என்று சொல்லப்பட்டது. ஃபகால, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அனா ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி, அதைதான் நான் திருப்தி அடைகிறேன், அதைதான் நான் திருப்தி அடைகிறேன், அதைத்தான் நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களே தவிர அல்லாஹ்வின் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததில்லை என்று அதை மறுத்து பேசுகிறார்கள். அது திருப்தி இல்லை என்கிறார்கள். அல்லாஹ்வின் ஹலீஃபாவாக யாரும் இருக்க முடியாது என்ற கருத்தில் இதை மறுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் ஹலீஃபாவான மஹதியை நீங்கள் அடைந்தால் பையத் செய்யுங்க, பனிக்கட்டுல தவழ்ந்து செல்லுங்கண்டா, அந்த கருத்து குர்ஆனுக்கு மாற்றமாக, ஏனைய நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருப்பதனால எந்த காரணத்தினாலையும் அந்த ஹதீஸ் பலவீனம் அடைவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொல்லி கருத்து சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன வருதுல, மஹதி என்பவரை பற்றி வருகிறது. இந்த மஹதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கத்துல நிலைப்பாடு என்ன? மஹதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியுடைய அந்தஸ்துமாய் கொடுப்பாங்க. ஆனா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியுடைய அந்தஸ்து கொடுக்குற மாதிரி இல்ல, சொன்னால் தப்பு இல்லை, யாரும் யாருக்கும் அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, அலைஹிஸ்ஸலாம் என்றா ஒரு நபியுடைய அந்தஸ்து மாதிரி யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய அந்தஸ்துல ஒரு ஆட்சியாளரை பத்தி மஹதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில்லை. மஹதி என்பவரை பற்றி எப்படி வருதுன்னு சொன்னா, திருமதியில 2156வது செய்தியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில, லா தத்ஹபு துன்யா, உலகம் அழியாது, ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யும் வரைக்கும் உலகம் அழியாது. யுஆதி உஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பேருக்கு ஒத்ததாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாவது. இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அடுத்ததான் என்ன வருது, அபூதாவுதுல 3735வது செய்தியில வருது, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறதாக, காலத் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் செய்மடுத்தேன், அல் மஹ்தியு, இந்த மஹ்தி என்பவர் மின் இத்ரதி, என்னுடைய வழித்தோன்றல்களில் வருவார், மின் வலதி ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய வழியில் அவர் வருவார் என்று சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கிறது. அதே போன்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி வருது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி என்பவர் என்னிடமிருந்து வரக்கூடியவர், என்னை சேர்ந்தவர், அஜ்லல் ஜப்ஹதி அக்லல் அன்ஃபி, அவருடைய நெற்றி படர்ந்ததாகவும் அவருடைய மூக்கு எடுப்பானதாகவும் இருக்கும், யம்லஉல் அர்ல கிஸ்தன் வ அத்லா, அவர் நீதியாலும் நேர்மையாலும் இந்த பூமியை நிரப்புவார், கமா முலிஅத் ஜௌரன் வலுலுமன், அடக்குமுறையாலும் அநீதியாலும் எப்படி பூமி நிறைந்து இருந்ததோ அது அப்படியே உல்டாவா மாத்தி நீதியாலும் நேர்மையாலும் இந்த பூமியை நிரப்புவார், யம்லிகு சபஅ சினீன், 7 வருடங்கள் ஆட்சி செய்வார் என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அபூதாவுதில் 3736வதாக இடம் பெற்றிருக்கிறது. அதே போன்று அபூதாவுதில 3734வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லௌலம் யபக மின தஹ்ரி இல்லா யௌமுன்
ஒரு நாள் மீதம் இருந்தாலும் பூமி அழிவதற்கு, உலகம் அழிவதற்கு, லபஅஸல்லாஹு ரஜுலன் மின் அஹ்லி பைத்தி, எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் தஆலா ஆட்சியாளராக அனுப்புவார். யம்லௌஹா அத்லன் கமா முலிஅத் ஜௌரா, அநீதியால் உலகம் நிறைந்திருந்ததற்கு பதிலாக அவர் நீதியால் இந்த உலகத்தை நிரப்புவார் என்று செய்திகள் வருகிறது. இவ்வளவுதான் வருது. இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மஹதி என்பவர் ஏற்கனவே வந்தும் சென்றிருக்கலாம், இனிமேலும் வரக்கூடியவராக இருக்கலாம். என்ன வருது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழித்தோன்றல்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டவராக, அவர் நீதியான ஆட்சியாளராக, நேர்மையான ஆட்சியாளராக, அரபு தேசத்தை ஆளக்கூடியவராக, 7 வருடம் ஆட்சி செய்யக்கூடியவராக ஒருவர் வருவார். இவ்வளவுதான் வருதே தவிர இந்த கருப்பு கொடி ஏந்தி மஹதி என்ற ஒருவரோ ஒரு அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருப்பார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை. அதனால இந்த குராசான் பகுதியில வெளிப்படக்கூடிய கூட்டம் இந்த ஈரானை சேர்ந்தவர்கள் தான். அதுல வரக்கூடிய இப்ப உள்ள ஆயத்துல்லா குமேனியோ அல்லது அவருக்கு பிறகு வரக்கூடிய ஒருவரோ அல்லது அவருக்கு முன்னால் வந்தவரோ அவர்தான் மஹதி என்றும் அல்லாஹ்வின் கலீஃபா என்றும் ஈரானை சேர்ந்த ஷியாயிசத்துக்கு மார்க்கத்தின் சாயலை பூசி அதை இஸ்லாமியமயமாக்கி இஸ்லாமியர்களாக அல்லது முஸ்லிம்களின் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக ஷியாயிசத்தை யாராவது சொல்லி வர்ணித்து பேசினால் அது மார்க்க ரீதியாக தப்பான செய்தியாக இருக்கிறது. இந்த மாதிரி கருப்பு கொடி ஏந்தக்கூடிய கூட்டம் சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் திருமிதியில 2195வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுல ரிஸ்தீன் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார். இவர் பலவீனமானவராக இருக்கிறார். அதே போன்று அது தஹ்தீபுல 3ஆம் பாகம் 278ஆம் பக்கத்துல அறிஞர்கள் பல பேர் இந்த ரிஸ்தீன் இப்னு சஅத் என்பவரை குறை கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இப்னு மாஜால 4072வது செய்தியாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில கருப்பு கொடி ஏந்தக்கூடிய செய்தி சம்பந்தமாக வருகிறது. பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அவரிடம் பையத் செய்கின்ற வருது. இதுல யஸீத் இப்னு அபீ ஜியாத் என்பவர் இடம் பெறுகிறார். இவர் மோசமான நினைவாற்றல் உள்ளவர் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள், யஹ்யா இப்னு மஈன் அவர்கள், அபூ ஜுர்ரா அவர்கள் இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இவர் ஷியாயிசத்தை சேர்ந்தவராக, ஒரு மிகப்பெரிய ஷியாவாக, கடும் ஷியா போக்கை ஆதரிக்கக்கூடியவராக இருப்பதனால ஷியா கொள்கையை ஆதரிப்பதற்குரியதாக வரக்கூடிய செய்திகளை இது போன்ற நிலைகள்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள். எனவே இந்த ஹதீஸும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அதே போன்று ஹாக்கிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி 8566வது செய்தியாக இதை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இதில் ஹன்னான் பின் சுதைர் என்பவர் இடம் பெறுகிறார். இவரும் பலவீனமானவர் என்று சொல்லி பல அறிஞர்கள் குறை கூறியிருக்கிறார்கள். இவர் ஷியாக்களின் தலைவர் என்றும் குறை கூறப்பட்டிருக்கிறது. இமாம் தாரகுத்னி அவர்கள் இவர் ஷியாக்களின் தலைவர் என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போன்று இவர் அறிவிக்கும் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இமாம் தாபி அவர்களும் இமாம் இப்னு ஜௌசி அவர்களும் குறை கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விமர்சனங்கள் இருப்பதனால கருப்பு கொடி ஏந்தக்கூடிய கூட்டமாக கிழக்கில் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதும், அது குராசானில் இருந்து வெளிப்படும் என்பதும், குராசான் என்பது ஆப்கானிஸ்தானை குறிக்கிறது, அது ஈரானை குறிப்பதாக வைத்துக் கொண்டாலும் இந்த செய்தி அனைத்தும் பலவீனமாக இருப்பதனால இந்த நிலையில் கருப்பு கொடி ஏந்திய கூட்டமாக யாரு வந்தாலும் எல்லாமே பலவீனமான அறிவிப்புகள். அதில் தலைவர் மஹதியும் கிடையாது, அப்படி வந்தவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்களும் கிடையாது, அல்லாஹ்வின் ஹலீஃபாக்களாக எந்த மனிதருக்கு இருக்கவும் முடியாது. மஹதி என்பவர் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக இந்த ஷியாயிசத்தை ஆதரிக்கக்கூடிய நிலையில் வரக்கூடியவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாமாக, மஹதி என்பவராக, மஹதி என்ற ஆட்சி தலைவராக இருக்கவும் முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.